பேக் டு இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம்னா குக்கிங் வீடியோஸ் தான் மக்களை பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சுண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போறேன். இந்த சுண்டைக்காயில பல நன்மைகள் இருக்கு. இதோட நன்மைகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க. சுண்டைக்காய் குழம்பு வைக்கலாமா? இப்ப இந்த 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா உரல் வச்சு தட்டி எடுத்துக்க போறேன். நல்லா தட்டிட்டு இருக்கேன் மக்களே. இத விதையை எடுத்துட்டும் போடலாம். நான் முன்னாடியே இதை நல்லா கழுவிட்டு விதையோடய போட போறேன். விதையோட போட்டா டேஸ்டா இருக்கும். அடுப்பு பத்த வச்சாச்சு. வடை சட்டியில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடா வச்சுட்டு வெந்தயத்தை இதில் போட போறேன். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கடுகும் கருவேப்பிலை போட போறேன். கடுகு பொரியுது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட போறேன். இப்ப அடுப்பை கொஞ்சம் ஸ்லோல வச்சுட்டு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 3 தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வெங்காயத்தை உள்ள போட்டுடலாம். அது கூடயே பூண்டு போட்டுடலாம். ஒரு வணக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடா வச்சுக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. அது கூட இப்போ நம்ம சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன், முதல்லயே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுண்டைக்காயை வெங்காயம் பூண்டோட போட்டு நல்லா வணக்க போறேன் மக்களே. சுண்டைக்காய் கொஞ்சம் கசக்கும், அதனால இந்த மாதிரி முன்னாடியே போட்டு வணக்கிறப்ப அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் போயிடும். அது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டுறப்ப சுண்டைக்காய் நல்லா சுருங்கி வரும். நல்லா வணக்கணும்னா அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடா வச்சுட்டு நல்லா வணக்கிட்டோம்னா அந்த கசப்பு கொஞ்சம் இருக்காது. கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை நல்லா வணக்கிறதுல போயிடும். நல்லா சுருங்கிச்சு மக்களே. இப்ப நான் 3 தக்காளி அறுத்து வச்சிருக்கேன். இப்ப அது 3 தக்காளியும் அந்த சுண்டைக்காயோட போட போறேன். இப்ப தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கி வரணும். அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடா வச்சுக்கலாம். தக்காளி போட்ட உடனே நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்ப மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாமா? 2 ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நீங்க புளிக்குழம்பு பொடியா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இது சாம்பார் பொடி, நான் சாம்பார் பொடி சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்திக்கிறேன். நம்ம சுண்டைக்காய் வேக வைக்க சுண்டைக்காய் போட்டப்பயே நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டோம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். தீய கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிரும் நம்ம மசாலா பொடி போட்டனால. நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதை கரைச்சு அதுல ஊத்திடலாம். கரைசலை இதுல ஊத்திடலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம தேங்காய், 5 வெங்காயம், சீரகம், சோம்பு இதை அரைச்சு இதுல நம்ம ஊத்திடலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். சீரகம், சோம்பு எல்லாமே அரைச்சாச்சு. இப்ப சுண்டைக்காய் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம இத அதுல ஊத்த போறோம். இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம்.
அப்பதான் நம்ம போட்டிருக்க மசாலா ஸ்மெல் எல்லாம் போகும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி அது நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா வத்திரும். வத்தினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப நான் தேவையான அளவு தண்ணி ஊத்திருக்கேன். குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கு. புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும். இருந்தாலும் இது ரொம்ப கெட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊத்திக்கிறேன். உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். எல்லாமே கரெக்டா இருக்கு. இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். இப்ப நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணா நல்லா சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துச்சு பாத்தீங்களா? நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி. சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இன்னைக்கும் நல்லா இருக்கும். நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இதோட என்ன டேஸ்டா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இஷான் குட்டிக்கு கொடுத்துட்டு நம்ம ரிவ்யூ என்னன்னு கேட்கலாமா? இஷான் குட்டி சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். எல்லாரும் நம்ம ஊர் பழனி ஜோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.